இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 41, கல்லாமை. குறள் எண் 405. அதாவது, கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், நூல்களை கல்லாத ஒருவன் யான் அறிவுடையன் என்று தன்னை மதிக்கும் மதிப்பு அவற்றை கற்றவன் கண்டு உரையாட கெடும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது கல்லாதவன் நடிக்க முடியாதுங்க, கற்றவன் போல நடிக்க முடியாது. அதைத்தான் அவர் உணர்த்துகிறார். கல்லாதவனுக்கு ரொம்ப அறிவுரை சொல்கிறாருங்க. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. அதனால் ரொம்ப மாணவ செல்வங்களை நன்றாக கற்க வேண்டும். நான் இதை மறுபடியும் ஒரு விளக்கமாக சொல்லுகிறேன். அதாவது, தன்னை பிறர் மதிக்கவில்லையே என்று கல்லாத ஒருவன் தன்னைத்தானே மதித்து கொள்ளக்கூடாது. கற்றவர்கள் போல நடித்தால் தானும் மதிப்பெறாமல் தானும் மதிப்பு பெறலாம் என்று நடிக்கக்கூடாது. அந்த நடிப்பால் பிறரை நெடுநாளைக்கு ஏமாற்ற முடியாது. ஒருவரோடு பேசினாலும் அந்த நடிப்பு வெளிப்பட்டுவிடும். எனவே அவர் கல்லாதவர் என்பது தெரிந்துவிடும். இதனை கற்றவர் போல் நடித்தால் அவருக்கு கிடைத்த மதிப்பும் மறைந்துவிடும். எனவே கல்வி கற்க, அதன் பிறகு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி தாங்கள் மற்றவர்கள் மதிக்க பாடுபடுங்கள். இதனைத்தான் சொல்கிறாரு. கல்லாதவன் கற்றவன் போல் நடிக்கக்கூடாதுன்னு உறுதியாக அடித்து சொல்லிட்டாருங்க. அந்த மாதிரி கல்லாதவனுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ரொம்ப அறிவுரை சொல்கிறார். அவருடைய அறிவுரை தான். அதனால தான் பேரறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட ஒரு 5-6 குறளாவது அவர் பேச்சில் நான் அவருடைய சொற்பொழிவுகளை படித்திருக்கிறேன். ஒரு 5 குறளாவது சொல்லிடுவார். எல்லாருமே கவிஞர் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டால் பாதி பாடல்கள் அவருடைய திருக்குறளில் இருந்து தான் வந்திருக்கிறது. நீங்கள் அதை கவிஞர் கண்ணதாசன் அவர் எழுதத்தான் விரும்பினார், கதை எழுதத்தான் விரும்பினார். ஆனால் அவருக்கு பாட்டு கொடுத்துட்டாங்க. சரி, வேறு வழியே இல்லைன்னு திருக்குறளை படிக்கிறாரு. படித்த உடனே அவருக்கு பாட்டு கிடைக்குதுங்க. அந்த அளவுக்கு திருக்குறள் ஒரு நல்ல நூல். கவிஞர் கண்ணதாசன் உண்மையிலேயே பிழைத்தார் என்றால் திருக்குறளின் மூலம்தான். அவர் மூல உரை திருக்குறள் தான் அவருக்கு அடிப்படை. அதை வச்சு தான் அவர் எழுதியிருக்கார். நான் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட அதுவும் நிறைய குறள்கள் பார்த்துட்டேங்க. கிட்டத்தட்ட 15 குறள்கள் இதுவரையும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமத்துக்கு பால் போகணும்ல. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆனால் இனிமேல் இது உங்களோட உரையாடல் போது தான் தெரியும். அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்களை கற்க வேண்டும். கற்றபடி நடங்கள், கல்லுங்கள். நன்றாக கற்க வேண்டும். கற்றபடி நடங்கள். உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். என்றால் வருங்கால தூண்கள் நீங்கள் தான். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.